கிபி 1206 முதல் 1526 வரையிலான காலம் இந்திய வரலாற்றில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? டெல்லி சுல்தான் காலம். டெல்லியில் 5 வம்சங்கள் ஆட்சி செய்த காலம் மொத்தம் எத்தனை ஆண்டுகள்? 320 ஆண்டுகள். இந்தியாவில் துருக்கியர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தது எது? ஒட்டோமன் குதிரைப்படை. கிபி 1025 சோமநாதர் கோவிலை தாக்கியவர் யார்? மஹ்மத் கஜினி. முகமது கோரி கொல்லப்பட்டதாக கூறப்படும் இனத்தினர் யார்? கோக்கர்கள். கிபி 1178 முகமது கோரியை தோற்கடித்த குஜராத் மன்னர் யார்? பிருத்திவிராஜ் சௌஹான். முதல் தைரன் போரில் முகமது கோரியை தோற்கடித்தவர் யார்? இரண்டாம் பீமா. சந்தாவர் போரில் ஜெயச்சந்திரரை முகமது கோரி தோற்கடித்த ஆண்டு எது? 1194. குத்புதீன் ஐபக்கின் தலைநகரம் எது? லாகூர். குத்புதீன் ஐபக்கிற்கு பிறகு டெல்லியின் ஆட்சியாளராக வந்தவர் யார்? ஆராம் ஷா. டெல்லி சுல்தானகத்தின் முதல் சட்டப்பூர்வ சுல்தான் என கருதப்படுபவர் யார்? இல்துமிஷ். முதல் இல்பரி ஆட்சியாளர் யார்? இல்துமிஷ். அடிமை வம்சத்தின் உண்மையான நிறுவனர் என கருதப்படுபவர் யார்? இல்துமிஷ். இல்துமிஷை இந்தியாவில் முஸ்லிம் அரசின் உண்மையான நிறுவனர் என கருதிய வரலாற்றாசிரியர் யார்? ஆர்.பி. திரிபாதி. கிபி 1221 இந்தியாவிற்கு அச்சுறுத்தலாக இருந்த மங்கோலிய ஆட்சியாளர் யார்? செங்கிஸ்கான். செங்கிஸ்கானின் தூதர் டெல்லி சுல்தானாக அரசவைக்கு வந்தபோது ஆட்சி செய்தவர் யார்? இல்துமிஷ். இல்துமிஷுக்கு பிறகு சுல்தானாக வந்தவர் யார்? ருக்னுதீன் ஃபெரோஸ். ரசியா சுல்தானா யாருடைய வாரிசு? இல்துமிஷ். உம்தத் உல் நிசா என்ற விருது பெயரை நாணயங்களில் பயன்படுத்தியவர் யார்? ரசியா சுல்தானா. டெல்லி மக்களின் ஆதரவுடன் அமைதியான முறையில் அரியணை ஏறியவர் யார்? ரசியா சுல்தானா.